வீட்டை விட்டு வெளியே வராத மு.க.ஸ்டாலினை விட்டுவிட்டு மக்களுக்காக வீட்டிற்கு வெளியே வரும் மோடியை திமுகவினர் விமர்சனம் செய்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இப்ப சொன்னீங்கன்னா அடுத்து திமுக என்ன சொல்லணும்னா, ஜனவரி 22 ராம கோயில் பிராண பிரதிஷ்டை வச்சாங்க, அதனால தமிழகத்துக்கு வந்தாங்க, அப்பவே எலெக்ஷனை பத்தி தெரியும். இதெல்லாம் அபத்தம். மோடி அவர்கள் ஜனவரி 2 வரும்பொழுதே சொன்னாங்க, இந்த புத்தாண்டு தமிழ் மண்ணிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய முதல் நிகழ்வே தமிழ்நாட்டில் ஜனவரி 18, 19 உங்களுக்கு தெரியும் வந்தது. ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை, அந்த நிகழ்ச்சிக்காக கோயிலுக்கு வந்தாங்க, அரசு நிகழ்ச்சி பண்ணாங்க. அதன் பிறகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நான் ஒரு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன், இங்க வர்றாங்க, எல்லா மக்களையும் பார்க்க வர்றாங்க. போன ஆண்டு 4 முறை 5 முறை வந்தாங்க. அதுவும் தேர்தலுக்காகத்தான் வந்தாங்களா? வீட்டை விட்டு வெளியே வராத முதலமைச்சர் ஒருவர் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு. துபாய்க்கு போறாரு, ஸ்பெயினுக்கு போறாரு, ஜப்பானுக்கு போறாரு, சிங்கப்பூருக்கு போறாங்க. திமுக காரங்க அதை பத்தி பேசுறது இல்ல. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள். இன்னைக்கு திமுக காரங்க போன வருஷமும் பிரதமர் அதிகமா வந்தாங்களே, அப்ப தமிழ்நாடு தேர்தலுக்காக வந்தாங்களா? என்னென்ன அபத்தமான குற்றச்சாட்டு. ஆனால் திமுக நண்பர்கள் யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ, நான் சொல்வது, உங்க முதலமைச்சரை வெளியே வர வேண்டாம் நான் சொன்னா, உங்க முதலமைச்சர் டெய்லி நகர்வலம் கூட்டிட்டு வரலாமே. உங்க முதலமைச்சர் ஸ்பெயினுக்கோ, துபாய்க்கோ, சிங்கப்பூரோ, ஜப்பானோ போறதுக்கு இதே முதலமைச்சர் வெளியே வந்திருக்கலாமே, ஏன் வரல? திமுக முதலமைச்சர் வெளியே வரவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும், ஆனா தமிழ்நாடு மட்டும் கணக்கு இல்லை. இதே பிரதமர் கர்நாடகாவில் இதே அளவுக்கு போயிருக்கிறாங்க, இதே பிரதமர் தெலங்கானாக்கு போறாங்க, இதே பிரதமர் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப இந்தியாவில் ஒரு மாநிலமுமே இல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு 10 டைம் வந்துட்டீங்க, அப்ப தேர்தல் தேதி தெரியுமானா? இந்த பிரதமர் உழைக்கிறார் 24 மணி நேரம். ஐயா சொன்னது போல வீதியில் இருக்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு எத்தனை முறை போயிருக்கிறாங்க? ஜனவரிக்கு மேல எத்தனை முறை? 4 நாட்கள்ல 2 பொதுக்கூட்டம் போட்டாங்க, 3 பொதுக்கூட்டம் போட்டாங்க. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. அதனால் கடுமையாக உழைக்கக்கூடிய பிரதமர், உழைக்கவே தெரியாத ஒரு முதலமைச்சர். அதனால இன்னைக்கு ஒப்புச்சப்பானியா திமுக தோக்க போறதுக்கு இப்பவே ஒரு காரணத்தை சொல்லணும். அவங்க தோக்குறாங்கிறது உறுதியாயிருச்சு. காரணத்தை என்ன சொல்றாங்க? பிரதமர் அதிகமா வந்தாங்க. பிரதமர் அதிகமா வர்றது நல்லது தானே, கெட்டதா? நாளைக்கு பிரதமர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.